Ciao, buddy ho. Welcome to the show Cinema Corner or LSL. This is the first episode of Ugram vs. Salah. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிட்டு அப்படியே படம் அப்படியே செகண்ட் ஹாஃப்ல நகருது. செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா ரெண்டு படமும் வேற திசையில நோக்கி போயிடுது. நம்ம உக்ரத்துல பார்த்தோம்னா முகோர் அப்படின்ற ஊருக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் சலால பார்த்தோம்னா கான்சா அப்படின்ற ஊருக்குள்ள போயிடுறாங்க. ஸோ வந்து உக்ரத்துல முகோரோட இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, முகர் வந்து ஒரு அசுரர்களின் பூமி அப்படின்னு சொல்றாங்க. ரத்தத்துல எழுதின கதையில வந்து நம்ம அகஸ்தியாவோட கதை வந்து ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. அப்புறம் முகோருக்கு சின்ன பில்டப் தராங்க. ஸோ பேசிக்கா பார்த்தோம்னா இந்த முகோருக்கும் கான்சாருக்கும் வந்து சின்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது உண்மையிலே கண்டிப்பா ரீடெயில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ரெண்டு கதையுமே வேற கதை. என்னதான் வேற கதையா இருந்தாலும் ரெண்டு கதையிலுமே அந்த ஹை பாயிண்ட்ஸ், அந்த கதையோட ஹை பாயிண்ட்ஸ்ன்றது ரெண்டு படத்துலையுமே சிமிலரா தான் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் சீனே பார்த்தோம்னா நம்ம சலார் படத்துல வந்து வரதராஜ மன்னாரும் தேவவிரதாவும் மீட் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த சீனுமே கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கு. நம்ம உக்ரம்ல என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அகஸ்தியா வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து பாலா வருவாரு. அதே மாதிரிதான் நம்ம சலார்ல என்ன ஆகும்னா, நம்ம பிரபாஸ் வந்து மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து நம்ம பிருத்திவிராஜ் வந்து மீட் பண்ணுவா போல. ஸோ இந்த சீன்ல இருந்து என்ன ஆயிடுதுன்னா ரெண்டு படத்துக்குமே ஒரே மாதிரி சிமிலரா போக ஆரம்பிச்சிருது. And next is பாலா vs. வரதராஜ மன்னார். நம்ம முகோர்ல பார்த்தோம்னா நம்ம பாலாவோட அப்பா இருக்கார் இல்லையா, நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, அவர் ஒரு பெரிய தலைக்கட்டு பெரிய டான் அப்படின்ற சொன்னேன் இல்லையா. அவர் வந்து என்ன ஒரு காலத்துக்கு மேல மருகா ஏறாப்புல. மருகா ஆன பிறகு பாலா இருக்கா இல்லையா, நம்ம பாலா வந்து டம்மி பாபா ஏறாப்புல. ஸோ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து எல்லாருக்கும் அடங்கி போற நிலைமைக்கு ஆயிடுது அவங்க அப்பா செத்து பிறகு. ஸோ வந்து நேற்று வந்தவங்கலாம் பாலாவை ரொம்ப கலாச்சிக்கிட்டு ரொம்ப கேவலமா பேசிட்டு போறாங்க. ஸோ நம்ம பாலாக்க வந்து நம்ம முன்னாடி இருந்த லெவலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பவர் அவரால் முடியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சின்ன வயசுல அகஸ்தியா வந்து அவர் கொடுத்த வாக்கு ஞாபகம், உனக்காக நான் எப்போ வேணா ஓடி வரேன்டா அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்த வாக்கு ஞாபகம். ஸோ அது ஞாபகம் வந்தோடனே சரி அகஸ்தியா கூட்டிட்டு வருவோம்னு சொல்லிட்டு அகஸ்தியா கூட்டிட்டு வர நம்ம பாலா. அண்ட் கம்மிங் டு த சலார்ல பார்த்தோம்னா, நம்ம நிபந்தனை அப்படின்னு புக்கு கட்டுப்பட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சீஸ்ஃபயர் அறிவிச்சிருப்பாங்க. சீஸ்ஃபயர் அறிவிச்சதுனால யாரும் எந்த சண்டையும் போட முடியாத நிலைமைக்கு வந்துருவாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வரதராஜ மன்னாரை எதிர்த்து நிற்கிறவங்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து விதவிதமாக ரகரகமாக ஆர்மியை உள்ளே இறக்குவாங்க கான்சாருக்குள்ள. அப்போ வந்து வரதராஜ மன்னார் என்ன பண்ணுவாருன்னா, நான் இறக்குறேன்டா ஒன் மேன் ஆர்மியா நான் இறக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாஸை கூட்டிட்டு வருவாப்புல ஒன் மேன் ஆர்மியா. ஸோ வந்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து ரெண்டுத்துக்குமே ஒரு சிமிலரான ஒரு ஆர்க்கு தான் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட அடங்கி போன நிலைமையில வந்து கொஞ்சம் ஒரு கம்பேக் வேணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம ஹீரோஸை கூப்பிடுவாங்க, ஹீரோஸோட ஃப்ரெண்ட்ஸுங்க. ஏன் ரெண்டுத்தையும் கேட்டால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கு இல்லையா. பட் இருந்தாலுமே இதுல வந்து ரீட்டைல் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முகோர்ல பார்த்தோம்னா, நம்ம உக்ரம் படத்துல பார்த்தோம்னா ஹீரோ வந்து ட்ரிகர் பண்ண பார்ப்பாங்க, ஒரு பொங்கியலை வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஆனா வந்து நம்ம சலார்ல பார்த்தோம்னா அடங்கி போ தேவா அப்படின்ற மாதிரி தான் வெறும் சப்ரஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க, தவிர பொங்கியலாம் ஒரு வேலையும் அங்க நடக்காது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரைஸ் ஆஃப் தேவா as well as அகஸ்தியா. ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், எனக்கு அகஸ்தியா தேவா பாலா வரதராஜ மன்னார் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது, நிறைய டைம் குழம்பிடுது. ஸோ வந்து நான் சிம்பிளா வந்து அகஸ்தியாவையும் பாலாவையும் நம்ம ஹீரோஸ்ன்னு சொல்ல போறேன். அதுக்கப்புறம் வந்து வரதராஜ மன்னாரையும் நம்ம பாலாவையும் நான் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல போறேன். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ கண்டென்ட்குள்ள போயிடுவோம். அண்ட் நம்ம ஹீரோஸ் பார்த்தோம்னா ஒரு கட்டம் வரைக்கும் அடங்கி போயிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் ரைஸ் ஆவாங்க. அதாவது எதுக்குமே பொங்கி இல்லாதவங்க ஒரு அப்பாவி பெண்ணுக்காண்டி என்ன ஆவாங்க, பொங்கி எழுவாங்க. ஸோ அதுவுமே எனக்கு உக்ரம் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனுங்க. அதாவது உக்ரம் படத்தில் வந்து நம்ம அகஸ்தியா வந்து எதுக்குமே பொங்கிலம் டிஃப்ரெண்ட் விதத்தில் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு விதவிதமாக ரகரகமாக ட்ரை பண்ணுவாங்க. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோட அப்பாவை சாவடிச்சிருப்ப பார்த்தீங்களா, அவங்களே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இவன் வந்து அவங்க அப்பாவை கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு பாலா வந்து கண்ணு முன்னாடி நிறுத்துவான். அப்போ கூட ட்ரிகர் ஆகாத நம்ம அகஸ்தியா வந்து இந்த மாதிரி அப்பாவி பெண்ணுக்காண்டி இந்த மாதிரி ட்ரிகர் ஆகி அடிக்க ஆரம்பிப்பாரு. ஸோ அந்த சீன் எனக்கு உக்ரத்துல ரொம்ப பிடிச்ச சீன். அந்த சீனை நான் சலார்ல பார்க்கும்போது எனக்கு மனசு முக்காவாசி உடஞ்சிச்சுங்க.
ஏன்னா இந்த சீனிங் கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அப்போ மைண்ட் செட் இருந்துச்சு. பட் அதுலேயுமே எனக்கு ரொம்பவுமே ரிலீஃபான விஷயம் என்னன்னா ஒரு கேஜிஎஃப் லெவல் ஸ்டேஜிங் தான். அண்ட் பல பேர் வந்து என்னடா இவர் கேஜிஎஃப் அப்படியே திரும்ப எடுத்து வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்பீங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் கேஜிஎஃப் பிளஸ் உக்ரம் மியூசிக்குள்ள சலார் அப்படின்ற ஈக்குவேஷனே போட்டுருவீங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. நான் போடுவேன், நான் ஈவன் ப்ரூஃப் கூட பண்ணி காட்டுவேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்ம பிரசாந்த் நீல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சலார் படத்துக்குள்ள ஒரு குட்டி கேஜிஎஃப் ஓட்டி வச்சிருக்காரு. எப்படின்னு ஒன்னொன்னா கம்பேரிசன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கே கண்டிப்பா புரியும். அதாவது நம்ம கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ராக்கி பாய் எஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கேஜிஎஃப் குள்ள போவார் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பிரபாஸ் என்ன பண்றாருன்னா கான்சர்க்குள்ள போறாரு ஃபர்ஸ்ட் இது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லைஃப் ஸ்டைல் இன் கேஜிஎஃப் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அங்கே வந்து ஒர்க்கர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி நம்ம கான்சர்ட்லையுமே அந்த பொண்ணுங்கள்லாம் அந்த காம கொடூரத்தை மாட்டிக்கிட்டு எந்த அளவுக்கு சீரழிகிறாங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்காண்டு 6 கை அப்படின்ற சாங்லாம் கூட படத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு காமன் பாயிண்ட்ல ரைஸ் ஆவாங்க. அதாவது நம்ம கேஜிஎஃப்ல எப்படி ஒரு கண்ணு தெரியாத குருட்டு தாத்தாக்காண்டி நம்ம ஹீரோ ரைஸ் ஆவாரோ, அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு அப்பாவி பொண்ணுக்காண்டி நம்ம ஹீரோஸ் வந்து ரைஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடி அடி துமால் துமால் தான். இது மூலமா தெரிஞ்சிருக்கும் கேஜிஎஃப் பிளஸ் உக்ரம் இஸ் டு சலார் அப்படின்றது. எப்படி நம்மளுடைய கண்டுபிடிப்பு? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. ஓகே, ஆனா எதை வேணா மன்னிப்பேன், இதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேங்க. அதாவது இந்த டாட்டு போற சீன் ஆரம்பத்துல புலம்பலம் பாத்தீங்களா, அந்த சீனு தாங்க மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு விக்ரம் படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீனுங்க அது. அதை சலால பார்க்கும்போது அப்படியே ஃபுல்லா டிசப்பாயின்மெண்ட், ஹெவிலி டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா இந்த சீனை கூட விட்டு வைக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதாவது விக்ரம் படத்துல இருந்து கண்ட்ரோல் பிளஸ் சி கொடுத்துட்டு அது அப்படியே சலால தூக்கிட்டு வந்து கண்ட்ரோல் பிளஸ் பி கொடுத்து வச்சிருக்காரு. அதாவது டயலாக் முத கூட சிமிலரா தாங்க இருக்கும். போட்டு காட்டுற பாருங்க, என் கண்ணில் என்ன தெரியுதோ அதே வரைங்க அப்படி சொல்லிட்டு இங்க நம்ம பிரபாஸும் சொல்லுவாரு, இங்க நம்ம அகஸ்தியாவும் சொல்லுவாங்க. என்ன பச்சை குத்தணும், என் கண்ணுல என்ன தெரியுதோ அது ಏನ್ ಬರೀಲಿ ನನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿ ಏನು ಕಾಣಿಸುತ್ತೋ ಅದನ್ನ ಬರಿ. அதை பார்க்கும்போது என்னடா உக்ரம் படத்தை அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ ஐ வாஸ் ஹெவிலி டிசப்பாயிண்டட் வித் திஸ். அண்ட் இந்த மாதிரி சம்பவங்களை பல விஷயம் பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு சலார் படம் முடிஞ்சது. சலார் படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சலார் 2 வரை வந்து சௌரியாங்க பருவம்னு சொல்லிட்டு. அண்ட் சலார் 2ல் என்ன நடக்க போகுது அப்படின்றது உக்ரம் பார்த்தே முக்கால்வாசி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்ன விஷயம் வருதோ தெரியல. கண்டிப்பாக வந்து நம்ம பிரபாஸும் நம்ம பிருத்திவிராஜ் எப்படி பிரிகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம உக்ரம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ஆனால் இவர் பற்றி இவர் அப்படி சொல்லிட்டு 2 படத்துக்குமே போடுற அளவுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த அளவுக்கு சிமிலராக தான் இருக்குது. அதாவது நம்ம பாலாக்கு பதிலாக நம்ம வரதராஜ மன்னார், அப்புறம் நம்ம அகஸ்தியாவுக்கு பதிலாக இங்கே தேவா, அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். அண்ட் வந்து நம்ம சடால பார்த்தோம்னா நம்ம பிருத்திவிராஜுக்கு ஒரு தம்பி இருப்பார் இல்லையா, அதே மாதிரி நம்ம உக்ரம் படத்துலையுமே நம்ம பாலாவுக்கு வந்து ஒரு தம்பி இருக்காப்புல. ஸோ வந்து உக்ரம் படத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, எப்படியோ கஷ்டப்பட்டு முட்டி மோதி அகஸ்தியாவும் பாலாவும் முகோரில் ஒரு வழியாக பெரிய ஆளாக வளர்ந்துட்டாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களோட ராஜ்யம் அசைக்க முடியாத சாம்ராஜ்யமாக மாறிச்சு. அண்ட் அவங்க வளர வளர அவங்களுக்கு எதிரிகளும் அதிகமானாங்க. அண்ட் இப்படி போயிட்டே இருக்கும்பொழுது அகஸ்தியாவுக்கும் பாலாவுக்கும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிது. ஈகோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிது. இதில் என்னென்னா, பாலாவோட தம்பிக்கு எப்பவுமே அகஸ்தியா மேலே ஒரு பொறாமை. காரணம் அகஸ்தியாவோட பேர் தான் அங்கே முகோர்லேயே ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருந்தது. ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை தூக்குறதுக்கு ஒரு பிளானை போடுறாங்க. ஆனால் அந்த பிளானுக்கு அகஸ்தியா நோ சொல்லிட்டான். காரணம் அவங்க அம்மாவும் அதே ஊரில் இருக்கனால இப்போ வேணாம் அப்படின்ற மாதிரி நீ சொல்லிட்டான். ஆனால் பாலா தம்பி கேட்பானா? அவன் என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது நினைக்க கூட இந்த செவ்வாழையும் ஏற்றி விட அகஸ்தியாவுக்கு தெரியாமலே அவனை போட போயிட்டான். அண்ட் ஒரு வழியாக அந்த ஆளையும் போட்டு தள்ள அதை ஒய்ஃபு பார்க்க அந்த ஒய்ஃபையும் போட்டு தள்ளுறேன்னு போக அங்கே குறுக்க வந்தார் கௌஷிக்குன்ற மாதிரி குறுக்க வந்து காப்பாற்றினார் நம்ம ஹீரோ அகஸ்தியா. டே அகஸ்தியா,
இவளை மட்டும் தடுத்தனா அவங்க அம்மாவை போய் போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட, அப்போ அந்த அகஸ்தியா என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு ஒரு பையன் இருந்தா அவகிட்ட சாரி கேட்டேன்னு சொல்லுங்க. அவங்க அப்பா சாவுக்கு அவனால் கண்டிப்பாக பழி தீர்க்க முடியாது. அவங்க யாரும் உயிரோட இருக்க போகிறதில்ல, இருக்கவும் முடியாது அப்படின்னு மாசா சொல்லி அவங்க ஒய்ஃபையும் காப்பாற்றிடுறாப்புல. அண்ட் பாலாவோட தம்பி சொன்ன மாதிரியே அவங்க அம்மாவையும் போட போக, இதுக்கு மேலே விட்டு வச்சுருந்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க பாஞ்ச ஒரு அவசரத்தில் பாலாவோட தம்பியை போட்டுருக்காரு நம்ம அகஸ்தியா. தம்பி கொண்ட நியூஸை கேட்ட பாலா அகஸ்தியாவும் போட வரான். பாலா கொல்ல வரப்போ அகஸ்தியா கூட அவங்க அம்மாவும் இருக்காங்க. அகஸ்தியாவும் அவங்க அம்மாவும் ஒன்றா இருக்க பாலா கோபத்தோட கத்தி எடுத்துக்கிட்டு அகஸ்தியாவை கொல்லலான்னு வரான். அப்போ அகஸ்தியா அவனோட அம்மா பாலா கிட்ட கெஞ்சி கதறாங்க, விட்டுடு என் பையனை விட்டுடு, என் பையனை விட்டுடு அப்படின்னு கெஞ்சி கதற 2 பேரும் கோவத்தில் ஒவ்வொருத்தரும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க. அப்போ அகஸ்தியாவோட அம்மா ஒரு சத்தியத்தை கேட்குறாங்க. அண்ட் இனிமேல் நான் சொல்கிற வரைக்கும் யார் மேலேயும் கையை வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சத்தியம் கேட்குறாங்க. அண்ட் அம்மாவோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு நம்ம அகஸ்தியாவும் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் சத்தியம் பண்ணி கொடுத்தோன்னே பாலாவும் ஒரு கோபத்தோட எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் திரும்பி போயிடுறான். அண்ட் கம்மிங் பேக் டு சலார் பார்த்தோம்னா நம்ம வடதேச மன்னருக்கு வந்து ஒரு தம்பி இருக்காரு இல்லையா, அந்த தம்பி வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பிரபாஸை வந்து ஒரு மாதிரி ஏளனமா இலக்காரமா அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காப்புல. ஒருத்தர் அதுவும் இவன மறந்துட்டேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ அவனுக்காக எடுத்த ஒரு முடிவால இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு. மெக்கானிக் கிட்ட ஸ்பேனரு ரெஞ்சு இதெல்லாம் கொடுத்தா கைட்டுவான், கன்னை கொடுத்தா என்னடா கைட்டுவான். அண்ட் அவர் வந்து என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சு பிரபாஸை டிக்கெட் பண்ண அதில் இரிட்டேட் ஆகிற நம்ம பிரபாஸ் வந்து என்னைக்காவது ஒரு நாள் அவர் தம்பியை போட தான் போறாரு. ஏன்னா அது மூலமாக தான் 2 பேரும் இனிமிஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உக்ரம் படத்துலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி சினாரியோ தான் இருக்குது. அதாவது பாலாவோட தம்பியை வந்து நம்ம அகஸ்தியை போட்டு தள்ளுறதுனால 2 பேரும் இனிமிஸ் ஆகுறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வரதாச மன்னருடைய தம்பியை போட்டு தள்ளுறதுனால மேபி வரதாவும் தேவாவும் இனிமிஸ் ஆகலாம். ஸோ வந்து இந்த மாதிரி இனிமிஸ் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிலிட்டிஸ் இருக்கீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம உக்ரமுக்கும் சலாருக்கும் இடையில இருக்கிற சிமிலாரிட்டிஸ் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி நடக்கிறதுக்காக வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. அண்ட் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அண்ட் ஹாப்பி பர்த்டே பிரசாந்த் சார். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரோல் இல்லை. அண்ட் உங்களை ட்ரோல் பண்ணுற அளவுக்குலாம் நான்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஏன்னா நீங்கள் பண்ண மாதிரி இனிமேல் எந்த டேரக்டர் வந்து யார் வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உக்ரம் அப்படின்ற ஒரு கோட்டான படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் படத்துலேயே ஒரு பேன் இந்தியா லெவலில் ஹிட் ஆகிற அளவுக்கு ஒரு படத்தை இன்னும் எந்த டேரக்டரால் கொடுக்க முடியும் அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல. அண்ட் எல்லாருக்குமே வந்து என்னதான் 10-15 படம் பண்ணாலுமே எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு படம் இருக்கும். அண்ட் அந்த படம் வந்து வைடாக ரீச் ஆகணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். I want to make that movie because the world hasn't seen it. I haven't filled cinema halls enough for that subject. I wanted to retell that story. I wanted to fill cinema halls and I am doing it on 22nd. Whatever people think, at the end of the day, Ugram is mine. அண்ட் கேஜிஎஃப்க்கு கிடைச்ச ரீச்சை பார்த்து நம்ம பிரசாந்த் நீல் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தோணிருக்கலாம். நம்ம உக்ரம் படத்துக்கும் இதே மாதிரி ரீச் கிடைச்சிருந்தா செம்மையாக இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணிருக்கலாம். அப்படி தோணுனது தப்பு இல்லை. பட் அவர் என்ன தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா, அதாவது நான் உங்களுக்கு கான்சா அப்படின்ற புது உலகத்தை காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உகோல அரைச்சமாவே அரைச்சது தான் பண்ண மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். இது உங்களுக்கு பெரிய விஷயமா இல்லாம கூட இருக்கலாம். பட் உக்ரத்தை பார்த்துட்டு நான் சலாரை பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இந்த சலார் இருக்கும். உண்மையாக சொல்ல போனால் அந்த லாஸ்ட் சலார் படத்தோட லாஸ்ட் ஹாஃப்னா உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சு. அந்த பிரபாஸை வச்சு அந்த ட்விஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த லெவல் ஸ்டேஜிங்கு, அதெல்லாம் உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஹாஃப் அன் ஹவர் தான் கான்சார் அப்படின்றது எந்த ஒரு கலப்படமும் இல்லாத சுத்தமான கான்சாராக இருந்துச்சு. ஸோ பார்ட் 2லையுமே வந்து இதே மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இந்த சலார் பார்ட் 2ல வந்து உக்ரத்தை ரீட்டைல் பண்ணாமல் இந்த கான்சாரே அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நிறையா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு சார். அண்டு கண்டிப்பாக சொல்கிற பார்த்தீங்க பிரசாந்த் சார் வந்து பார்ட் 2ல செம்மையாக கம்பேர் பண்ணுவார். இது சலார் பார்ட் 1 மேபி ஒரு ஸ்மார்ட் லெட் டவுனாக இருக்கலாம். நான் கண்டிப்பாக சொல்கிற பாருங்க, நம்ம எல்லாரும் சலார் பார்ட் 2 செம்மையாக தேட்டரில் என்ஜாய் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே பிரசாந்த் நீல் சார். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் சலார் பார்ட் 2 சௌரியாங்க பருவம். அண்ட் கேஜிஎஃப் முக்கிய அண்ட் ஹாப்பி பர்த்டே சார். அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி சீரியஸில் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் ஹோப் யூ என்ஜாய் திஸ். அண்ட் அண்டில் இட்ஸ் டாடா பாய்.
நான் உங்கள் பேட்டிக்கு இது உங்கள் ஃபேவரட் ஷோ சினிமா கார்னர் ஒரு அரசல். This is first episode of Ugram vs. Salar. And take care. Tata bye bye. See you and love you all. Bye.